ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுக கொடுத்த அதிரடி ஆஃபர். பதவி பெயரை கேட்டதும் ஷாக் ஆகி நின்ற ஓபிஎஸ். 7 தொகுதிகளில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை இறக்க திட்டம். திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த ஆஃபர் ஒன்றின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் கடும் மனக்குழப்பத்தில் இருக்கிறாரா? அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ளாரா? தனக்கு அதிமுகவின் கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டதை உணர்ந்த ஓ பன்னீர்செல்வம் தனது அரசியல் எதிர்காலத்தை தக்கவைக்க எடுத்த பகீரத முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இதையடுத்து திமுக பக்கம் தனது கவனத்தை திருப்பிய ஓபிஎஸ் அடிக்கடி மு.க. ஸ்டாலினை சந்தித்து வந்தார். முதல் சந்திப்பின் போது, நீங்கள் தயங்காமல் கட்சியில் இணையுங்கள், உங்கள் கௌரவத்திற்கு பங்கம் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என ஸ்டாலின் கனிவுடன் கூறியுள்ளார். ஆனால் ஓபிஎஸ் வைத்த கோரிக்கைகள் திமுக தலைமையையே அதிர வைத்தன. தனக்கும் தனக்கு ஆதரவாளர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட 7 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். மறுநாள் நடந்த 2வது சந்திப்பில் திமுக மிகவும் தெளிவான ஒரு வாய்ப்பை ஓபிஎஸ் முன் வைத்தது. நீங்கள் முதலமைச்சராக இருந்தவர், உங்களை குறைத்து மதிப்பிட மாட்டோம். எனவே உங்களுக்கு சபாநாயகர் பதவியை வழங்குகிறோம். இது சிஎம்முக்கு இணையான அந்தஸ்து கொண்ட பதவி. மேலும் உங்களுக்கும் உங்கள் ஆதரவாளர்களுக்கும் சேர்த்து மொத்தம் 3 இடங்கள் தரப்படும். முதலில் கட்சியில் இணையுங்கள், மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என திமுக தரப்பு கூறியுள்ளது. இந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என தனது குடும்பத்தினருடன் ஓபிஎஸ் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த வேளையில் அரசியல் களம் மீண்டும் மாறியது. சசிகலா தனிக்கட்சி தொடங்கி எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து நடத்திய பொதுக்கூட்டம் பெரும் கவனம் ஈர்த்துள்ளது. தற்போது ஓபிஎஸ் முன்னால் 2 வழிகள் உள்ளன. ஸ்டாலின் கொடுத்த சபாநாயகர் கௌரவத்தை ஏற்று திமுகவில் ஐக்கியமாவது அல்லது மீண்டும் சசிகலாவுடன் கைகோர்த்து அதிமுகவை மீட்கும் போரில் ஈடுபடுவது. எந்த பக்கம் சாய்வது என்று தெரியாமல் ஓபிஎஸ் மீண்டும் ஒரு அரசியல் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளார். திமுக தரப்போ ஓபிஎஸ் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவோடு வருவார் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது.